நாம நினைத்த காரியங்கள் அப்படியே நடப்பதற்கு சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல பிள்ளையாருக்கு நாம இந்த ஒரே ஒரு செயலை பண்ணணுமா? தேங்காய் பரிகாரத்தை நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் கோவிலில் வைத்து இதை மட்டும் செய்தால் போதுமாம். நாம் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு கிடைத்து விடுமாம். அது குழந்தை பாக்கியமாகவோ, திருமண தடைகள் எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கிறது என்று கூறுபவர்களுக்கு திருமண தடைகள் நீங்குவதற்கும், இது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள், பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே உங்களை விட்டு விலகுவதற்கு நீங்கள் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை மனதார நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். இந்த ஒரு பரிகாரத்தை பண்றது மூலியமா உங்களுக்கு இருக்கக்கூடிய 21 தோஷங்களும் பாவங்களும் நீங்குமா. 21 தலைமுறையா நமக்கு இருந்த தோஷங்கள், பாவங்கள் என அனைத்துமே நீங்குவதற்கும் நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாம். எனவே நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை சங்கடகர சதுர்த்தி நாள்ல அதுவும் விநாயகர் கோவில்ல வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றியானது கிடைத்து அதிகப்படியான அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கின்றது. இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய சொன்னது யாருன்னு பார்த்தோம் என்றால் மகா பெரியவா அவர்கள் அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். நம்ம நினைத்த காரியங்கள் அடைவதற்கும், நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள்னு தோஷங்கள் அனைத்துமே நீக்குவதற்கும் நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம் அப்படின்னு மகா பெரியவா அவர்கள் அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க 9 தேங்காய் அல்லது 11 எண்ணிக்கையில தேங்காயை நீங்க வாங்கிக்கிடணும். வாங்கி விநாயகர் கோவிலில் வச்சு விநாயகரோட முன்பு அதனை வைத்து நன்றாக பூஜை எல்லாம் செய்துவிட்டு அதற்கு பிறகாக ஒரே ஒரு விளக்கையும் நீங்க விநாயகரை மனதார நினைத்து ஏற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி செய்துவிட்டு உங்களுடைய விநாயகர் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, அதாவது எதுவுமே இல்லாமல் மிகவும் கஷ்டத்துல இருப்பாங்க அல்லவா, அவங்களுக்கு இந்த 9 தேங்காய் அல்லது 11 தேங்காயை நீங்க தானம் பண்ணணும். இந்த ஒரே ஒரு தானத்தை, அதுவும் இந்த தேங்காய் தானத்தை நீங்க பண்றது மூலியமா நீங்க நினைத்த காரியங்கள் நடந்தே தீருமாம். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுவும் இந்த ஒரு தேங்காய் பரிகாரத்தை நீங்க சங்கடகர சதுர்த்தி நாள்ல, விநாயகருக்குரிய நாள்ல விநாயகரை மனதார நினைத்து பண்றது மூலியமா முதன்மை கடவுளா விளங்கக்கூடிய விநாயகர் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள், நஷ்டங்கள்னு அனைத்துமே தீர்த்து வைப்பாராம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றதாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.